கடற்கரம்புலி மேஜர் கோபி சாவுக்கு விலங்கட்ட நெருப்பு மனிதர்கள். கடற்கரம்புலி மேஜர் கோபி ஆபரேஷன் தவளைக்கு 10 நாட்களை இருக்க கோபி ஊருக்கு போனான். தாயினதும் செய்னதும் மகிழ்ச்சிகரமான ஒரு சங்கமம். பாசம் கரை புரண்ட அன்பு முத்தங்களின் பரிமாற்றம். எப்பவோ கேட்க வேணும் போலிருந்த தனது நீண்டகால மன உளைச்சலை அம்மா மகரிடம் இப்போது வெளிப்படுத்தினான். உனக்கு காலம் இல்லத்தானே தம்பி, இனியும் இயக்கத்திலிருந்து என்ன செய்ய போறாய்? அந்த தாய் உள்ள மேக்கங்களோடு ஆதங்கப்பட்டது. கால் இல்லாட்டியும் பரவாயில்லையனே அம்மா, இயக்கம் என்ன பார்த்துக்கொள்ளும். நான் கடல்ல வேலை செய்வேன், கடற்புலியில படகு விடுவேன். கடல்ல நேவி வந்துட்டா என்னடா தம்பி செய்வாய்? இது அந்த அன்னையின் அச்சம். அது இயல்பானது. அவன் புரிந்து கொண்டான். புன்னகையோடு பதில் வந்தது. பயப்படாதீங்கம்மா, பொடியில் இருக்கிறாங்கள், என்ன காப்பாற்றுவாங்க, விட மாட்டாங்க. அம்மாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான். இருப்பினும் முகத்தில் திருப்தி தெரிந்தது. பழைய நண்பர்கள் சேர்ந்தார்கள். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமா? அந்த ஒரு ஆரவாரமான சந்திப்பு. அது அடுத்த மாவீர நாளுக்கு எங்கட வீட்டுக்காரரும் கோயிலுமில்லம் போவினமிடாப்பா கோபி சொல்லி வைத்தான். இவன் நல்லா பகுடி விடுறான். நண்பர்கள் ரசித்து சிரித்தார்கள். எங்கட வீட்டு ஒழுங்கைக்கு கோபி வீதி என்று பெயர் வைக்க வேண்டி வரும். கோபி இதையும் சொல்லி வைத்தான். 4-5 நாட்கள் இனிமையாக கழிய எல்லோரிடமும் விடைபெற்றுக் கொண்டு கோபி போய்விட்டான். 1989 ஆண்டின் மையப்பகுதியில் அவன் தன்னை ஒரு விடுதலை பிரிவியனாக்கிக் கொண்டான். 2வது பயிற்சி தொகுதியிலே பயிற்சி எடுக்கும் காலத்திலே அவனது ஆற்றல்கள் வெளிப்படத் தொடங்கின. மன்னார் மாவட்ட படையணியிலிருந்து பல்வேறு சந்தைகளில் பங்காற்றி தனது திறன்களை காட்டிய கோபி சிலாபத்துறை ராணுவ முகாம் மீது மிகப்பெரிய தாக்குதல் முயற்சியின் போது பலத்த காயத்துக்குள்ளானான். சிகிச்சை முடிந்து காயம் மாறி அவன் வந்தபோது சார்ல்ஸ் சரணி சிறப்படையணியின் உருவாக்கத்துக்கென மன்னார் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட புலிகளின் அணி அவனையும் கொண்டிருந்தது. சார்ல்ஸ் சரணி படையணி அவனது ஆற்றல்களுக்கும் திறமைகளுக்கும் களம் வைத்துக் கொடுத்தது என்று சொல்லலாம். அந்த படையணி எதிரியை எதிர்கொண்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த வீரன் தீரத்தோடு களமாடினான். சார்ல்ஸ் சரணி படையணியில் கண்ணிவெடி பிரிவில் தான் அவனது பணி துவங்கியது. கால அசைவில் பால்ராஜ் அவர்களின் பாராட்டுகளை பெற்ற போராளிகளுள் ஒருவனாக அவன் வளர்ந்தான். சிங்களப்படை விழியமையாது காவலிருக்கும் அரண்களின் ஊடுகளுக்குள் அந்த வீரனது இரவுகள் கழியும். தனது பாதுகாப்பிற்கென தன்னை சூழ எதிரி விதைத்து வைத்திருக்கும் மிதிவெடிகளையும் பொறிவெடிகளையும் அகற்றிவிட்டு அவனது அழிவுக்கென அவனுக்கு நடுவில் இவர்கள் வெடிகுண்டையும் கன்னிப்பொறிகளையும் நாட்டும் அபாயகரமான பணி அவனுடையதாக இருந்தது. எதிரி குடியிருந்த இடங்களுக்கெல்லாம் அவன் கொண்டு போனான். கண்ணிவெடி பிரிவில் திறமையான முறையில் செயலாற்றும் போதே துணிகரமான அவன் பார்த்த வேவு வேலைகளும் வேவுப்பணியில் அவன் காட்டிய ஈடுபாடும் அவனை ஒரு வேவுப்படை வீரனாக்கியது. அவனது ஆர்வத்துக்கும் ஊக்கத்துக்கும் வழி அமைத்து நெறிப்படுத்திய பால்ராஜ் அவர்கள் கண்ணிவெடி பிரிவில் செயற்படும் அதே சமயத்திலே ராணுவ வேவு பிரிவில் செயற்படவும் அவனை நியமித்தார். உயிராபத்து நிறைந்த சூழ்நிலைகளில் எதிரியின் உள்ளங்கையில் ஏறி அவனது கைரேகைகளை மன்னன் செய்து மதிநுட்பம் மிக்க விதமாக கோபி செய்த வேவு பணிகள் அதிசயமானவை. தாக்குதல் திட்டங்களை தயாரிக்கின்ற போது அவற்றின் பயன்பாடுகளின் தாற்பயங்கள் உணரப்பட்டன. ஆனிரவுக்கு கிழக்கிய தட்டுவன்கோட்டிலே சிங்களப்படையின் 22 காவலன்களை வீழ்த்திய தாக்குதலின் வெற்றிக்காக மேஜர் கிண்ணியோடு அவன் சேர்ந்து ஓய்வெற்று உடைத்தான். தாக்குதல் இலக்கு தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து சண்டை முடிந்து வெளியேறும் என்ற வரை இடைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் கோபியிருந்தான். இதன் பின்னர் பூநகரிக்கு தெற்கே பள்ளிக்குடா பகுதியிலே காவலர்கள் மீதான பெரியதொரு தாக்குதலுக்கான தயாரிப்புகள் செய்யப்பட்டன. அங்கு கோபி இரவு பகலின்றி பாடுபட்டான். தாக்கும் பிரதேசத்தின் ஒரு பகுதிக்கு வேவு பார்த்து தாக்குதல் அணிக்குள் ஒரு தொகுதிக்கு பாதை காட்டி தாக்குதல் குழுவோடு களத்தில் இறங்கிய அந்த தாக்குதலில் கோபி ஆற்றிய பங்கு முக்கியத்துவமிக்கது. ஆனாலும் ஆற்ற முடியாத பெரும் சோகம் அவனது இதயத்தை கவ்வியது. அந்த தாக்குதலில் லெப்டினன்ட் சுவன் களப்பலியாக நேர்ந்தது. ஆம், அடுத்தது பலாலி. சிங்கள ஆட்சியாளர்களையும் படைத்தளபதிகளையும் அதிர்ச்சியில் ஆற்றிய மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கை. பலாலி கூட்டுப்படை தளத்தின் கிழக்கு பகுதியிலே விமான இறங்குதளத்தின் பாதுகாப்புக்கென ராணுவ நடவடிக்கை ஒன்றின் மூலம் அமைக்கப்பட்ட 4.5 கிலோமீட்டர் நீளமான பாதுகாப்பு யுகத்தை புலிப்படை வீரர்கள் பீத்தறிந்த வீர சாதனை அது. கெரில்லா போர்முறையின் ஒரு புதிய பரிணாம வடிவத்தில் புலிகள் நிகழ்த்திய இந்த பெருமெடுப்பிலான தாக்குதலின் திட்டத்தை வரைவதற்கு உறுதுணையாக இருந்த முக்கியமானவர்கள் கோபியும் ஒருவன். எதிரியின் ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக அவதானித்து ஒவ்வொரு அங்குலத்தையும் துல்லியமாக விவாரித்து தாக்குதலின் போது தாக்குதல் அணிகளுக்கு வழிகாட்டியாக சென்றதோடு மட்டும் நின்றுவிடாது போரிடும் வீரனாய் சண்டையில் இறங்கி இடது காலை ரவை துளைத்து சென்ற பின்பும் சண்டையிட்டு காயமடைந்த கடப்பலியான தோழர்களோடு ஆயுதங்களை அகற்றும் வரை
களமுனையிலிருந்து தான் வெளியேற மறுத்து சோர்ந்து விழுந்து சுய நினைவிழந்து இனி இயங்காது என்ற காலை மருத்துவர்கள் இதயம் நோக அகற்றிவிட அந்த வெற்றியின் பிரசவத்துக்காக 3 மாத காலமாக படுக்கையின்றி பட்டினி கிடந்து ஒழியாது சூழ்ந்து அல்லும்பாலும் கசங்கிய அந்த விடுதலை புலி உடல் வேதனையோடும் ஆனால் உள நிறைவோடும் படுத்திருந்தது. ரவை உடைத்து சென்ற எலும்புக்கு கட்டு போட்டுவிட்டு அடுத்த கட்டிலில் படுத்திருந்த நண்பனிடம் கோவி அடிக்கடி சொல்லுவான், கால் போனது கவலைதான், ஆனா அது ஒரு பிரச்சனை இல்லை, போராட்டத்துக்காக செய்யறதுக்கு இன்னும் எவ்வளவோ வழி இருக்குதானே. கோவி அவன் மிகவும் மிருதுவானவன். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அவன் நட்பு கொள்ளும் முறை அபூர்வமானது. அடுத்தவர்களை அனுசரித்து அன்பு காட்டி அவன் பழகும் பண்பு அற்புதமானது. தான் நிற்கும் இடம் எல்லாவற்றையுமே கும்மாள சிரிப்பாலும் குதூகலத்தால் நிறைத்துவிடும் அவனுடைய குணாம்சம் சிறப்பானது. இலட்சிய உறுதியாலும் விடாமுயற்சியாலும் செயல்திறனாலும் வளர்த்தவன் அவன். பேவு வேலைகள் கொடுக்கப்படும் போது ஒப்படைக்கப்பட்ட பணியை முழுமையாகவும் திறமையாகவும் செய்து முடிக்கும் வரை செய்து முடிக்க வேண்டும் என்ற உணர்வின் உந்துதலோடு திரும்ப திரும்ப போய் முயற்சி எடுக்கும் தன்மை அவனுடையது. எப்போதும் சண்டைகளை பற்றிய பேச்சு, தாக்குதலை பற்றிய எண்ணம், போர்த்திட்டங்களை பற்றிய சிந்தனை. தளபதி பாலராஜன் அவன் கதைக்காத நாள் கிடையாது. கதைப்பதற்கு பகலென்றும் இரவென்றும் நேரம் கிடையாது. அந்த கதைகளெல்லாம் போரன்றி வேறு எதுவும் கிடையாது. அங்கு ஒரு நல்ல ராக்கெட் இருக்கு, இந்த இடத்துல அவன் வளமையா வந்து போறான், அந்த பக்கம் அடிபடக்கூடிய மாதிரி இருக்கு என்றுதான் அந்த புலி வீரன் எப்போதும் பேசிக் கொண்டிருந்தானே அல்லாமல் தனது குடும்பத்தின் கஷ்டங்களை பற்றி வானமே கூறியானவர்களின் வாழ்வை பற்றி அவன் ஒருபோதும் வாய் திறந்ததில்லை. அது மலையகத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் குடும்பம். கேகாலில் உள்ள மாவனல்ல தான் சுப்பிரமணியம் ஐயாவினுடைய குடும்பத்தின் பூர்வீக குடிநிலம். ஒரு அக்காவுக்கும் 3 தம்பிகளுக்கும் இடைப்பட்டவனாக 1973 ஆறில் பிறந்தவனுக்கு செல்வலிங்கம் என பெயரிட்டு கண்ணன் என்று செல்லமாக அழைத்தார்கள். அந்த குடும்பத்தின் நிறைவான பொருளாதார வாழ்வை மட்டுமல்ல, அவர்களின் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சேர்த்து சிங்கள பேரினவாதம் சிதைத்தது. 1984 ஸ்ரீலங்கா தீவியை ரத்தக்களமாக்கிய தமிழர்கள் மீது கோரமான இனவன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்ட போது விரட்டியடிக்கப்பட்ட குடும்பங்களுள் அதுவும் ஒன்று. அல்லல் பட்டு வந்த பல்லாயிரக்கணக்கான தமிழர்களோடு அந்த குடும்பத்தையும் தாங்கிக் கொண்டது தமிழீழம். மன்னாரில் பல்லவராயன்கட்டு கிராமத்தில் அவர்கள் குடியேறும் போது கோபிக்கு பத்தேயாகவேதான் சிங்களவர்களோடு தமிழர்கள் ஒரு காலத்திலும் சேர்ந்து வாழ முடியாது என்பது ஒரு ஆழமான உண்மையாக அந்த பிஞ்சு நெஞ்சில் அப்போதே பதிந்தது. நன்றாக படிக்க வேண்டும் என்றும் நல்ல அறிவாளியாக வர வேண்டும் என்றும் அந்த சிறுவனுக்கு நிறைய ஆசை. அதில் ஊக்கமும் ஆக்கமும் கொண்ட பள்ளிக்கூட மாணவனாக அவன் 9ஆம் வகுப்பு வரை பாடசாலைக்கு போனான். படம் பார்க்கவென்று அம்மா கொடுக்கும் படத்தை வாங்கிச் சென்று படிப்பதற்கு புத்தகங்கள் வாங்கி வந்து சேர்க்கும் அளவுக்கு இருந்தது அவனது கற்கும் ஆர்வம். ஆனால் உக்கி உதிரும் கூரையும் சொரிந்து சரியும் தென்னையுமாக அந்த குட்டில் வீட்டின் நிகழ்மை நிலையானது அவனது ஆர்வத்துக்கு முயற்சிக்கு ஒத்துழைக்க முடியவில்லை. இந்த வேதனை அவனது மனதை பாரமாக அழுத்தும் வேளைகளெல்லாம் தாங்கள் அவலமாக கூடி வந்த அந்த நாள் அவனது நினைவில் உரைக்கும். விரிவாக்கம் கண்டு வந்த விடுதலை போராட்டத்தில் தானும் ஒரு தமிழ் குடிமகன் என்ற வகையில் தனக்குரிய பங்கை உணர்ந்து கொள்ள அவன் தவறவில்லை. படித்து முன்னேற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாங்கிய பாடப்புத்தகத்துக்குள் ஒளித்து வாங்கி வந்த போராட்ட நூல்களை மறைத்து படிக்க அவன் துவங்கினான். அந்த சிறுவன் வளர வளர அவனுள் அரம்பியிருந்த விடுதலை உணர்வும் விஸ்வரூபம் எடுத்து வந்தது. அது ஒரு கட்டாய கடமையாக அவனுள் பரவியது. கடற்புலிகள் அணி அந்த வீரனை தனதாக்கிக் கொண்டது 1993 ஆரம்பத்தில் தான். எதையானவன் அந்த சண்டை படகளோடு நவீன ஆயுதங்களோடும் கடலில் வருகின்றான். எம்மிடம் இருப்பது புலியாத ஆன்ம உறுதி, எம் உயிரும் தான். அவற்றை கொண்டுதான் நாங்கள் அவனை சந்தித்தியாக வேண்டும் என்ற கருத்தை சுமந்து வாழ்ந்த அந்த வேங்கையின் கரும்புலி கனவு நினைவாக சந்தர்ப்பமும் கிடைத்தது. கிளாலி கடலில் எதிரியை தேடி அலையும் வெடிமருந்து படகொன்றுக்கு கோபி சொந்தக்காரனாயிருந்தான். இன்னொன்றுக்கு கணேஷ். பரதனும் மதனும் உடைத்த பின் நாகரவுந்துறையில் மிஞ்சி கிடந்த விசைப்படகுகள் புலிகளின் கைக்கு மாறும் வரை அவைதான் அவர்களின் குறி. இலக்குகளை தேடி அவர்கள் போனார்கள். ஆனால் இலக்குகள் அவர்களை விட்டு தப்பி ஓடிக்கொண்டிருந்தன. கடலைப் போல காலமும் கரைய வந்து சேர்ந்தன ஆபரேஷன் தவளையின் நாட்கள். கோவையின் கடைசி 48 மணி நேரங்கள் அவை. யாழ் கடல் நீரேரியின் ஓரத்தோடு கௌதாரிமனைக்கும் பள்ளிக்கூடாவுக்கு மேற்கே இந்துமா சமுத்திரத்தின் ஆர்ப்பரிக்கும் அலைகளை உடர்த்து அவனது படகு விரையும். அவனை காணுவதியின் பீரங்கி படகுகள் மண்டலீவு பக்கமாக ஓட்டத்துக்கு விலகும். உங்களை நம்பியே தரையில் எங்கள் போராளிகள் போராடுகிறார்கள். சமர் முடிந்து அவர்கள் முற்றாக வெளியேறும் வரை நீவி இறங்காமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் உள்ளது. சண்டைக்கு போகும் முன்னர் தேசிய தலைவர் சொன்னதை ஒவ்வொரு கணமும் அவன் நினைவுபடுத்திக் கொண்டான்.
நடுக்கடலில் இயந்திரம் பிசகும், படகு உடனடியாக கரைவிரையும். அவனது அவசரப்படுத்தும். படகு மீண்டும் புறப்படும். அந்த 2 நாட்களுக்குள் இது அடிக்கடி நடந்தது. இப்படியாக வந்து போறவனை கடைசி தடவைக்கு பிறகு அதே சிரித்த முகத்தோடு யாரும் காணவில்லை. ஆம் கோபி, கடலில் நேரி வந்தால் கொடியில் காப்பாற்றுவார்கள் என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு வந்தவன் எப்படியிடா முடியும்? எங்களால் நெருங்க முடியாத உயரத்தில் அவன், எங்களால் எட்ட முடியாத உயரத்தில் அவனது லட்சிய வேட்கை. அந்த லட்சியத்தை அடையும் வரை அதே வழிகாட்டலில் அனுபவிப்போம்.